வந்து 2-3 அரசியல்வாதிகள் வந்து அமைச்சர் கீதா ஜவன் வர்றாங்க, அவங்க வரட்டுமா, அனிதா ராதாகிருஷ்ணன் வர்றாங்க, வரட்டுமான்னு கேட்டாங்க. இப்போ யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. பேச்சுவார்த்தைக்கான காலையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த சொல்லியிருக்கோம். அரசியல்வாதிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த விரும்பல. தேர்தல் முடிஞ்ச பிறகு, தேர்தல் நடவடிக்கை முடிஞ்ச பிறகு தான் நம்ம பேச முடியாதுன்னு சொல்லிட்டோம். அது பிறகு எம்எல்ஏவும் சண்முகநாதன் எம்எல்ஏவும் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே வந்தாங்க. வண்டி நிப்பாட்டினாங்க. வண்டியில் நிப்பாட்டா நீங்கள் போயிட்டே இருங்க, நீங்கள் இது வரைக்கும் எங்களை கண்ணு தெரியாத இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு பேச சொல்லியிருந்தோம். அவர் பையங்களாம் போங்கன்னு சொன்னாங்க. அவர் போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க போன அடுத்த ஒரு 1 மணி நேரத்தில் நாங்கள் மக்கள்லாம் உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒரு 2 வண்டி ஒரு 4 பைக் வந்து ஒரு அந்த புறத்தில் அந்த கோயில் பக்கத்தில் வந்து மலன்னு டோரை இறக்கிட்டு அருவா கத்தி வாள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தாங்க. அவங்க என்ன நினைப்பில் வந்திருக்காங்கன்னா, கொஞ்சம் 2-3 பேர் இருந்தால் வெட்டி போட்டு போயெல்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட்டம் இருந்ததுனால அவங்க இங்கேருந்து திரும்ப என்ன பண்ணாங்க, பையங்க விரட்டிடலாம் சொல்லி பையங்க திரும்ப அவங்க எதிர்த்து போக தொடங்கினோன்னே உடனே ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்து 50க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்கள எந்த நடவடிக்கை எடுக்கலை. காரில் வந்து நம்பர் பிளேட்டை துணி வச்சு கட்டிட்டு வரான். 50 போலீஸ் முன்னாடி நம்பர் பிளேட்டை துணி கட்டிட்டு வரான். போலீஸ் வேடிக்கை பார்த்துருக்கு. திரும்ப சொன்னால் சார் இப்போ ரவுடி இறங்குறாங்க சார், ஊருக்கு வந்து இறங்குறாங்க சார், வேடிக்கை பார்த்துருக்கு, நீங்கள் மறிக்க வேண்டியதுன்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மறிக்கலாம்னா தெரியல, மறிக்கலாம்னா உங்களுக்கு என்ன சார் வேலை, அருவா ஆயுதமாக வச்சுருக்காங்க, யூனிஃபார்ம் பார்த்து கொஞ்சம் பயப்படும், எங்களை பார்த்து எப்படி சார் பயப்படும் அப்படின்னா. அதுக்கு பிறகு தான் திரும்ப அங்கே இந்த நாடகத்தை முடித்த பிறகு ரொம்ப அதிகமாக இருந்தால் நாங்கள் உள்ள கடுமையாக மக்கள்லாம் உள்ளே இருக்க மக்கள் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. வந்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் பிடிக்க போகிறோம்னு சொல்லி போயிட்டு ஒரு அக்யூஸ்டாக ஒரு வண்டியை மட்டும் பிடிச்சிட்டு வந்தாங்க. மற்ற வண்டியெலாம் தப்பு விட்டுட்டாங்க. அந்த வண்டியில் வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்தது யார், அவங்க ஃபோட்டோ வேணும், ஒரு வீடியோ வேணும், அவங்க யார் அனுப்பப்பட்டு வந்தாங்க, அமைச்சர் அனுப்பி வந்தாங்களா, இந்த காலையில் வந்து அந்த ரவுடி அனுப்பி வந்தாங்களா, யார் அனுப்புனாங்க எனக்கு தெரியணும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் தான் நாங்கள் வண்டி விடவும் சொன்னோம். ஆனால் அவங்க வந்து கடைசி வரைக்கும் போலீஸ் வந்து அதை சொல்ல விடவே இல்லை. ரொம்ப வற்புறுத்துறதுனால ஃபோட்டோவும் ஆனால் யார் அனுப்புனாங்க கடைசி வரைக்கும் சொல்லாமல் பாதுகாப்பாக போலீஸ் வண்டியிலேருந்து கூட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எஸ்பி வந்தார். எஸ்பி வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அது ஒரு மிரட்டல் துணியை தான் அப்படி பேசுறது, அப்புறம் மிரட்டுறது, இப்படி வழக்கமான அந்த பாணியில் தான் பேசினார். அப்படியே ஒரு ஜனநாயக உரிமையோடலாம் பேசலாம். இருங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்னு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு ஃபோர்ஸை குமிச்சு ஒரு படையை பூரா பின்னாடி வச்சுட்டு ஒரு ராஜா மாதிரி தான் பேசுனார். அப்படியே இது மக்கள்கிட்ட பேசுகிறோங்கிற மாதிரிலாம் எஸ்பி பேசலை. ஒரு மிரட்டல் விட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதனால் இது வந்து ஒரு ஜனநாயக நேரத்தில் தேர்தலை புறக்கணிக்க ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை தேர்தல் புறக்கணிக்கிறதுக்கும் மக்களுக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக திட்டமிட்டு காவல்துறையும் அரசும் திட்டமிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாற்றுறாங்க. எங்களுடைய கோரிக்கை விட்டுட்டு கடைசியில் இந்த பிரச்சனை, இந்த ரவுடி பிரச்சனையை நாங்கள் ரவுடியோடு நாங்கள் பார்க்குற மாதிரி இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. காலையில் அந்த ரவுடி உள்ளே இருக்கும்போது விஓ இருக்கிறாங்க. விஓ வந்து அந்த ரவுடியை அப்புறப்படுத்திக்கலாம். பூத்துக்குள்ளே இருக்கிற விஓ கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நாங்கள் சொல்கிறோம், விஓ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறோம். நீங்கள் கம்ப்ளைண்ட் விஓ இன்றைக்கி வரைக்கும் கம்ப்ளைண்ட் வாங்கவே இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, போலீஸ் வாங்கவும் இல்லை. ஆகவே அந்த காலையில் வந்து ரவுடியை அன்னைக்கு அப்பவே தடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்காரு. இப்போ இது மட்டும் இல்லை, அடுத்த இந்த ரவுடியோடைய தாக்குதல் எப்போ வேணாலும் ஊரில் நடக்கலாம். ஏற்கனவே அந்த ரவுடி பழைய நிலைகள்லேயும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஊரில் இன்றைக்கி வந்து ஏற்கனவே மூச்சு திணறலோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த எனக்கு ரவுடி பயம் வேறு எங்களுக்கு வந்து. அதனால் இது மீது அரசாங்கம் வந்து தேர்தல் கமிஷனும் அரசாங்கமும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ரவுடிகளிடமிருந்து, ரவுடி கும்பலில் இருந்து இந்த ஊரை பாதுகாக்கணும். அந்த கழிவுநீர் நிறுவனங்களை நிரந்தரமாக மூடி முத்திரையிடணும். அதுக்கு அரசாங்கம் உரிய வழிவகை செய்யணும். தேர்தல் கமிஷன் வழிவகை செய்யணும். மாவட்ட ஆட்சியர் கடைசி வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடந்தவே வரல. ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் அதிகாரி கலெக்டர் தான். ஆனால் அவர் வந்து போலீஸை விட்டு தான் பேசினார் வழியா. அவர் இந்த நிமிடம் வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் அவர் தேர்தல் அலுவலர் வந்து கலெக்டர் தான் ஃபுல்லி அத்தாரிட்டி. அது பிறகு நாங்கள் சொன்ன பிறகு தாசில்தார் நான் பேசுகிறேன் வாங்க சொன்னார். எங்கேயும் நாங்கள் வரணும்னா கலெக்டர் எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து பேசணும், நாங்கள் அமைதியான சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தரோன்னு சொன்னோம். ஆனால் இந்த வழக்கமாக நம்ம மனு பப்ளிக் மனு போன உடனே பீஸ் கமிட்டிக்கு அவங்க அழைக்கணும், அவங்க கூப்பிடலை. அப்படி போன் வழியாக அப்படி தான் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க.